அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மள பல பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. என்ன தெரியுமா? துவா ஷார்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் நான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய துவாவாகவும் அது இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸினுடைய உலகங்க இது. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தண்டி விட்டு போகக்கூடிய நேரம். இப்போலாம் உட்காந்துலாம் எல்லாத்தையும் விலாவரியாலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படின்ற மாதிரியான கான்செப்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்கள் முழுமையாக தெரிய வேண்டுமென்றால் நாம் அதற்கு நேரம் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் காலப்போக்கில் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போது நம்மளை நிறைய பேர் நினைக்கிறோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப அர்த்தமுள்ளதாக அந்த துவா இருக்க வேண்டும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவாவாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு செய்தியை தான் உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இந்த காணொலியை தரப்போகிறேன். கண்டிப்பாக இந்த துவாவை மனப்பாடமிட்டு ஓதி வாருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காணொலியை முழுமையாக பாருங்கள். என்ன துவா அது என்பது நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்த ஒரு துவாவையும் சொல்ல போகிறேன். அதனுடைய பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் சய்யிதத்துனா உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நூலிலே இது பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக தன்னுடைய மனைவி துணை கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். மனைவியார் ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரொம்ப நம்முடைய ஃப்யூச்சருக்கு தேவைப்படக்கூடியது, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவசியமானது, அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அவசியமானது, அல்லது நம்முடைய தொழிலுடைய வளர்ச்சிக்கு அவசியமான முக்கியமான விஷயத்தை தான் நம்முடைய மனைவிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். மனைவிட்ட பேசக்கூடிய சில ரகசியமான விஷயங்கள் மூணாவது நம்முடைய காதுக்கு நாம் போவதை விருப்பப்பட மாட்டோம். அல்லது நாம் நம் மனைவியிடத்தில் சொன்ன விஷயத்தை மனைவி கூட அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்போம் இல்லை? இப்போ மனைவிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அது ரொம்ப 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 அவசியமானது இல்லையா? ரசூலுல்லாஹ் தன் துணைவியார் ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்காங்க, பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான். ஆயிஷா அம்மா தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க, இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் தன் துணைவியாருக்கு சொல்லிக் கொடுத்த துவா அது. என்ன துவா அது? ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு உன் புறத்திலிருந்து நலவை கொடு. அந்த நலவு என்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தாலும் சரிதான், நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நலவாக இருந்தாலும் சரிதான், அந்த நலவையெல்லாம் எனக்கு தரணும். அதே மாதிரி நான் அறிந்த விஷயம், நான் அறியாத விஷயம், இவை அனைத்திலும் இருக்கக்கூடிய நலவை உன்னிடத்தில் கேட்கிறேன். சில விஷயத்தில் நமக்கு நல்லது இருக்குன்னு நினைப்போம், ஆனால் அதனுடைய பின்புலம் என்ன நமக்கு தெரியாது. நான் அறிஞ்ச விஷயத்திலையும் சரி, தெரியாத விஷயத்திலையும் சரி, நல்லது எதுவோ அதை உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்ற பொருள்பட இருக்கக்கூடிய ஒரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வமாலம் அலமு. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்த துவா. இதை கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, இந்த ஹதீஸினுடைய தொடரிலேயே அந்த செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான துவாவை கற்றுக் கொடுக்காங்க. எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னா, ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை 63 ஆண்டு காலம் இல்லையா? அதில் எக்கச்சக்கமான துவா கேட்டிருப்பாங்க. அதை பல துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லப்போனால் மொத்த துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றிருக்கான் என்பதுதான் அர்த்தம் இல்லையா? ஒரு சில விஷயங்களை தவிர்த்து. இப்போ ரசூலுல்லாஹ் துவாவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மகத்தான மனித புனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கையில் கேட்ட எல்லா நலவுகளையும் நமக்கும் கிடைக்கணும்னா இந்த துவா ஓதணும். ரசூலுல்லாஹ் எத்தனையோ விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பு தேடியிருக்காங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்துன்னு சொல்லி இது பாதுகாப்பு தேடியிருக்காங்க. அந்த மொத்த விஷயத்திலிருந்து நமக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. என்ன செய்யலாம்? இந்த துவா ஓதினா போதும். இதை ஓதிட்டோம்னா நபி கேட்ட எல்லாமே நமக்கு கிடைச்சி போயிடும். நபி எந்தெந்த விஷயத்துலலாம் இருந்து பாதுகாப்பு தந்தாங்களோ எல்லா பாதுகாப்பும் ஹோல்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிடும். என்ன துவா அது? அதான் வருது அதுக்கு. இந்த ஹதீஸினுடைய தொடரிலேயே இந்த செய்தியும் வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் எந்த நலவையெல்லாம் கேட்டார்களோ எனக்கு அதையெல்லாம் கொடுத்துரு.
ரசூலுல்லாஹ் எந்த நிலவையெல்லாம் உன் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. வஅஊது பிக்க மின் ஷர்ரி மா ஆதபிஹி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீங்கான காரியத்திலெல்லாம் இருந்து உன்னிடத்தில் காவல் தேடினார்களோ அந்த எல்லா தீங்கான விஷயத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு. ஏன்னா நமக்கு தெரியாதுங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, சில விஷயத்தை நன்மை நினைப்போம், அதான் நமக்கு தான் பெரிய கேடாக வந்து நிற்கும். இவன் நல்லவே நினச்சி தொடர்பு வச்சுருப்போம், ஆனால் அவன் தான் முதல்ல நம்ம கருத்தை அறுப்பான், நமக்கு அவன் தான் குழி தோண்டுவான். நம்ம ரொம்ப நெருங்கி வேற பழகிருப்போம், நம்முடைய ரகசியங்கள்லாம் அவன்கிட்ட சொல்லியிருப்போம். கடைசியில் பார்த்தா அவன் தான் நம்ம காலை பிடிச்சி வாடுறவனாக இருப்பான் இல்லையா? சில நேரங்களில் நாம் நல்லது என்று நினைக்கிறோம், ஆனால் அதுவே நமக்கு தலைவலியாக வந்து விடுகிறது. சில நேரங்களில் கெட்டது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம், ஆனால் அவர் தான் நாளைக்கு வந்து நமக்கு கூட நிற்கப் போகிறார் என்ற நிலையிலே அல்லாஹ் வைத்திருப்பான். இப்போ நமக்கு தெரியாது. எனவே யா அல்லாஹ், எனக்கு நபிகள் எந்த நிலவையெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீமையான விஷயங்களிலிருந்து காவல் தேடினார்களோ அதிலிருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு ஹோல்சலான துவா. இது ஒரு முக்கியமான துவா. ஹஸரத் ஆயிஷா அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவினுடைய வரிசையிலே இதுவும் வருகிறது. ஆக இந்த காணொளியிலே ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கற்றுக் கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த துவாவும் இடம்பெறுகிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் மொத்தத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த ஹோல்சலான மொத்த விஷயங்களும் நனவும் நமக்கு கிடைப்பதற்கும் இந்த துவா வழிவகை செய்கிறது. வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதை ஓதக்கூடிய தௌஃபீக்கை நசீபாக்கி தரட்டுமாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.